இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நல்ல வார்த்தைகளை கேட்கிறீர்கள், பிரயோஜனப்படுகிறீர்கள், அநேகர் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஆனாலும் இந்த வருடத்தில் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் ஒருவரை ஒருவர் வார்த்தையினாலே தேற்றுகிறோம், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலே நமக்குள்ள ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. இதுபோல இந்த ஐக்கியம் நேபாள் என்ற தேசத்திற்கு தேவை. அழிந்து போகிற ஒரு தேசம், நம் கண்களுக்கு முன்பு காணாமல் போய்கொண்டிருக்கிற தேசம், அழிந்து போகும் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை. ஜெபித்து கொள்ளுங்கள். நேபாள் தேசத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் தொடர்ச்சியாக மழையினால் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, எங்கு பார்த்தாலும் தேசம் தண்ணீரில் மிதக்கிற ஒரு அனுபவம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருந்தது. நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். ஒவ்வொரு தேசங்களிலேயும் அல்லது ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ளேயும் இப்படி பலவிதமான அழிவுகளும் நாசமோசங்களும் வரும் பொழுது நாம் கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த அன்பின் பகிர்வு ஒருவேளை ரட்சிக்கப்படாத அல்லது மனம் திரும்பியும் இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வராத, ரட்சிக்கப்பட்டும் இன்னும் வசன சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஆகிலும் அழிவிலிருந்து, அக்னியிலிருந்து, அறியாமையிலிருந்து மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 75 அதில் உள்ள 2வது வசனம். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். இந்த வசனத்தை நான் மையப்பொருளாய் எடுத்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், இங்கே நியமிக்கப்பட்ட காலம் என்று ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு யதார்த்தமாய் இருக்கும் என்பதையும் உணர முடிகிறது. அதில் நான் உங்கள் மத்தியில் நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இங்கே இந்த 75வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது 1வது வசனத்தின் கடைசி பகுதி, உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. சில நேரங்களில் நம் கண்களுக்கு முன்பு பார்க்கிற சில காரியங்களை, ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவருடைய கிரியைகள் எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பேசிக்கொள்வோம், தேவத்தை புகழ்ந்து கொள்வோம், தேவனை மகிமைப்படுத்தி கொள்வோம். ஆனால் சில இடங்களில் நமக்கு பிடிக்காத அல்லது நம்மை வேதனைப்படுத்துகிற அல்லது நம்முடைய இருதயத்தை பாதிப்புக்குள்ளாய் கொண்டு செல்லக்கூடிய சில காரியங்களை பார்க்கும் பொழுதும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்படி நடந்து போச்சே, இது எப்படி நடந்தது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஏன் ஆண்டவர் இதை செய்யணும், ஏன் இந்த மக்களை காப்பாற்றிருக்கக்கூடாதா, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருவது உண்டு. தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய தேசம் இன்னும் வேறு வேறு தேசங்களில் நடக்கக்கூடிய இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது காலம் சமீபமாக இருக்கிறது
என்பதையும், அதோடு கூட நமக்காக ஒரு நியமிக்கப்பட்ட காலம் உண்டு என்பதையும், அதோடு கூட நமக்காக யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்வதற்குத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். வசனத்தின் ஆழங்களுக்குள் சென்று சில வசனங்களை சொல்லும் பொழுது அந்த வசனத்தின் அர்த்தத்தையும், அந்த வசனத்தின் மகத்துவத்தையும், அந்த வசனத்தினுடைய உள்ளார்ந்த அந்த ஒரு பொருளை விளங்கி கொள்ளாதபடிக்கு, புரிந்து கொள்ளாதபடிக்கு அநேக நேரங்களில் நாம் அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வரலாம். நீங்கள் இதை ஞானமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை மிக முக்கியம். அந்த பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவியினுடைய செயல்பாடு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை கொடுக்கும். என்னுடைய கிரியை எப்படி இருந்ததோ அந்த கிரியைக்கு தக்க பலனாகத்தான் அந்த நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பரிசுத்த வேதத்தினுடைய ஒரு பெரிய மகத்துவம் என்ன தெரியுமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே தீருவோம். நான் எதை இங்கே விதைத்து போகிறேனோ அதைத்தான் என் தலைமுறை அறுக்கும். என் பெற்றோர்கள் எதை விதைத்து சென்றார்களோ அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நினைத்து கொள்ளுகிறோம், நல்ல வசதியாக இருந்தோம், பெரிய நிலைமையில் இருந்தோம், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுத்தோம், அதனால் நிச்சயமாக நமக்கான ஒரு நியாய தீர்ப்பு ரொம்ப எளிதாக இருக்கும் என்று சொல்லி. யதார்த்தமான நியாய தீர்ப்பு என்பது தேவன் நம்மேல் வைத்த கிருபையின் அடிப்படையிலையும், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த கிரியைகளின் அடிப்படையிலும் நமக்கு உண்டாக்கப்பட்ட காரியம். இதில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நான் இந்த நியமிக்கப்பட்ட காலத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்த காலம் அல்லது முன்குறிக்கப்பட்ட காலம் அல்லது அந்த ஏற்ற காலம் வரும் வரை காத்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய மன வருத்தம் உங்களிடத்தில் இருக்கும். அதிலும் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பாரம் நமக்குள்ளே இருக்கும். ஐயோ, பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலை வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, எப்பொழுதும் டெக்னிக்கலாக அந்த டெக்னாலஜிலேயே அவர்கள் விழுந்து கிடக்கிறாங்க, சோஷியல் மீடியாவிலேயே சுற்றி கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. பிள்ளைகளை கேட்டால் ரொம்ப கேஷுவலாக அவங்க சொல்லுவார்கள், நாங்கள் இதை ஒரு டைம் பாஸிங் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறீர்களோ, ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டணும், என் பிள்ளை சீக்கிரத்தில் சபையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் வரணும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எப்படி நம் பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதோ, அதுபோல தேவன் நமக்காக அந்த நியமிக்கப்பட்ட ஒரு காலத்துக்காக அவர் காத்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, சவுல் பவுலாக மாற்றப்பட்ட அந்த காரியத்தை குறித்து என்னுடைய இருதயத்துக்குள்ள, இது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம், அவனுக்கான ஒரு நியாய தீர்ப்பு. பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க ஒன்று, தமஸ்கு சமித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னிடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த வேதத்தினுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் சார்ந்திருக்கிறது. அங்கே நடந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூட எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சவுல் எப்படி ஒரு தமஸ்கு சாலையில் விழுந்தானோ, இதே போல் விழுந்து கிடந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அல்லது நல்ல ஒரு ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அல்லன்னு சொன்னால் கர்த்தருக்காக நல்ல பெரிய பெரிய பாடல்களை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய, தேவனுக்காக ஒளிவிட்டு நல்ல ஒரு பெரிய அளவில் தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்,
சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் இதே போல அவர்கள் தேவனை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அல்லது பரிசுத்த தெய்வத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. பெற்றோரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அது முடிஞ்சு தெய்வத்தை தூஷிக்கிற அல்லது தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய, இயேசுவை கண்ணீர் விட வைக்கக்கூடிய அனுபவத்தின் ஊடாக அது என்னென்னா ஒரு கடைசி காலம் போல் வந்துடும். அந்த மேட்டிமையுடைய உச்சம் வந்துடும். அவர்களால் யாருக்கும் கீழ்ப்படிய முடியாது. இங்கே கூட ஒரு வார்த்தை படிச்சுட்டு இருக்கும்போது வந்துச்சு, அவர்கள் என்ன செய்திருவாங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர்களால் எந்த விதத்திலையும் என்ன செய்ய முடியாது, அவர்கள் தாழ்ந்து போக அவங்களால முடியாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. பெற்றோர்களிடத்தில் என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன் பெற்றோரிடத்தில் அல்லது உன் சகோதரனிடத்தில், உன் சகோதரியிடத்தில் சில நேரிடத்தில் நீ உன்னுடைய மேட்டிமையான காரியத்தை அல்லது நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த தேவனிடத்தில் தாழ்மைப்படாத, தன்னை தாழ்த்தாத எந்த ஒரு மனிதனும் உயரத்தில் வர முடியாது, அவன் மேன்மைப்பட முடியாது. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இவன் விழுந்து கிடக்கிற அந்த நேரம், இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இவர் யாரு? சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறவர். சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களை தவறாய் பேசுகிறவர்கள், கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்துகிறவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கிறவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர்களுடைய வேகத்தை தணிப்பவர்கள், வேகத்தை குறைப்பவர்கள், இவர்கள் எல்லாருடைய முடிவும் எங்கே நிற்கும்னா கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இன்றைக்கு உண்டு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த வார்த்தையை கேட்குறதுல யாராவது ஒரு 4 பேர் தான் செய்யக்கூடிய காரியத்தை உணர்ந்து கொண்டு அதை விட்டு விலகணும். பொல்லாங்காய் தோன்றுகிறான். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், என்னுடைய பார்வைக்கு இது பொல்லாங்கான காரியம், இது ஒரு சரிப்படாத காரியம். இந்த ஐக்கியம் நமக்கு இருக்கிற அபிஷேகத்தை கெடுத்துரும். இந்த ஐக்கியத்தினால, இல்லைன்னா இந்த உறவினால், இந்த நட்பினால், இந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு நிலைக்காது. அப்படியே நிலைச்சாலும் அது தேவனோடு கூட உள்ள உறவை கெடுத்துரும்னு தெரிஞ்சிட்டுன்னா சத்தம் இல்லாமல் நான் ஒதுங்கி கொள்வேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் போய் நம்ம சத்தம் போட்டு நாம் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கொள்கிறதை விட நாம் சத்தமில்லாமல் ஒதுங்கிக் கொள்ளும் பொழுது சத்தியத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட வருவார். அவர் என் கரங்களை பிடிப்பார். என்னை அவர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாய், யதார்த்தமாய் அவர் என்னை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை அல்லது எனக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தை, என்னை நம்பி அவர் தந்த அந்த ஒரு ஊழியத்தை என் தேவன் பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட குடும்பமானாலும் சரி, உங்கள் கணவர் ஆனாலும் சரி, உங்கள் மனைவி ஆனாலும் சரி, உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, அது சபையாக இருக்கட்டும் அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒருவேளை கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்களை நம்பி தந்த அந்த பொறுப்பை நீங்கள் செய்து முடிப்பது வரை, அந்த நியமிக்கப்பட்ட காலம் தேவனால் உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும் வரை நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு யதார்த்தமான ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் பாருங்க, அந்த இடத்துல அவன் உடனே சொல்லுகிறான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்ன உடனே அவன் கேட்ட அடுத்த வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இந்த பகுதியில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 7-8 வசனம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்ன தெரியுமா? அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதம் எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும். ஆனால் உள்ளே நடந்த ப்ராசஸிங் ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கே சத்தம் கேட்குது, ஆனால் மனிதர்களை காணவில்லை. அடுத்தது 8வது வசனம், சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை.
அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். ஒருவேளை நீங்கள் சிலருடைய வார்த்தையினால் நீங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கலாம். அந்த தமஸ்கு சாலையில் சவுல் விழுந்தது போல நீங்கள் விழுந்து கிடக்கலாம். அல்லது ஒரு பாவத்தினால், விட முடியாத ஒரு பழக்க வழக்கத்தினால் நீங்கள் விழுந்து கிடக்கலாம். விழுந்து கிடந்துட்டு அவரை நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கலாம். தேவனை நீங்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்போ கூட உங்களால் தெய்வத்துக்கு பயப்பட முடியாதபடிக்கு உங்களுக்குள்ளால சில போராட்டங்கள் இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியாது, உங்களால் அது புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் ரட்சிப்பு. நம்ம மேலே ஒரு திட்டத்தை வைத்து, நமக்கு மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்து, நம்மை அந்த நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி வாக்கு தந்து அந்த யதார்த்தமான ஒரு நியாய தீர்ப்புக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு தெரியும் எது நியமிக்கப்பட்ட காலம் என்று சொல்லி. தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யார், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்களுடைய பெற்றோர்களை குறித்து, அல்லனா உங்களுடைய தலைமுறைகளை குறித்து, ஐயோ எங்கள் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி கலங்க வேண்டாம். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. நிச்சயமாய் அவர்கள் தேவனால் பிடிக்கப்படுவார்கள். அவர்களை கைலாகு கொடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு, அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவதற்கு, ஐயோ என் பிள்ளை வெளி தேசத்தில் இருக்கிறான், என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் அந்த பிள்ளை இருக்கிறான், என்னை விட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்க, நாங்கள் ஒரே மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் என் பிள்ளைகள் என்னிடத்தில் பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு அழுது கொண்டிருக்கிறீங்களே, என் அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு இன்றைக்கு நிகழப்போகிறது. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் போன இடத்துல நல்ல ஆவிக்குரிய சபைகளை என் தேவன் நினைத்து தருவார். எனக்கு தேவ கிருபையினால் எந்த மாவட்டங்களில் போனாலும், எங்கே ஊழியத்துக்கு போனாலும் சில இடத்துல கேட்பாங்க, பிரதர் இந்த ஊரில் நான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகணும், எனக்கு ஒரு இதுவும் வேண்டாம் பிரதர், அங்கே போய் நான் ஆக்டிவிட்டி பண்ணணும், சபையில் போய் எதையாவது வேலை செய்யணும், பணிவிட ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரதர், ஒன்றே ஒன்று நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிம்பாங்க. அப்படி கேட்டு நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து அனுப்புவதுண்டு. சில நேரங்களில் சில காரியங்கள் கொஞ்சம் பெசகாய் போயிடும். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பின் சத்தியத்தை, மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்று அழுது கதறும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உங்களை சுத்திகரிப்பதற்கு, அல்லன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நியமிக்கப்பட்ட இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு, அல்லனா இந்த நியாய தீர்ப்புக்கான ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தர் அந்த ப்ராசஸில் நமக்குன்னு சொல்லி ஆட்களை எழுப்பி கொண்டே இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனை புசியாமலும் குடியாமல் இருந்தான். அங்கே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு பாருங்க, ஒரு மனுஷனை அவர் நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு பக்குவப்படுத்துவதற்கு அவர் செய்யக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப பெருசு. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கும். சில நேரங்களில் நம்ம சொல்லுவாங்க, நான் 13 வயதில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம். 13 வயசு 15 வயசில் ஒரு பிள்ளை, அதாவது வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைச்சிருக்கிறான்னு அவரை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? கல்லூரி பிள்ளைகள், நீங்கள் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் அவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொண்டு, அவரை ஒரு சொந்த தெய்வமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இறங்கி கர்த்தருக்காக அவருடைய பணியை செய்யும் பொழுது, நீங்கள் படிக்கிற கல்லூரியில், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், நீங்கள் பிரயாணப்படக்கூடிய பேருந்தில், நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிற இடத்துல கர்த்தர் உங்களுக்காக நல்ல ஒரு ஊழியத்தை அவரே உங்களுக்கு நியமித்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ வாலிப தம்பிமார் அந்த சின்ன வயசு 15 வயசு 18 வயசுலேயே சொல்கிறாங்க, அங்கிள் நான் இப்படி ஒரு ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களோ அப்போவே நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பாத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், அவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார், அவருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக
என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேன்னு உங்கள் வாயிலிருந்து வருதுன்னு சொன்னால் அப்போவே நீங்கள் நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மணவாளனாகிய இயேசு வருவார், மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்வார். நாம் எல்லாரும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் அல்ல, நாம் அவருடைய பங்காளிகளாக இருக்கணும். அவரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். அப்படி உண்டாகணும்னு சொன்னால் வாழக்கூடிய நாட்களில் நமக்குள்ளால அந்த கிரியைகளை வெளிப்படுத்தணும். இயேசுடைய அன்பை காட்டணும். பல நேரங்களில் அன்பை கொண்டு காமிக்கிறோம், உதவிகளை செய்கிறோம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாமளும் இறங்கி நன்மை செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் சில நேரத்தில் வம்பா மாறிடும். நம்ம செய்யக்கூடிய உதவி சில நேரத்தில் உபத்திரவமாக மாறிடும். ஞானமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு எந்த காரியத்தில் அப்ரூவல் கொடுக்குறாரோ அதை மாத்திரம்தான் செய்யணும். ரொம்ப ஞானமாக இருங்க. வெளி தேசங்களுக்கு போகிறீங்க, இந்திய தேசத்தை விட்டு சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறீங்க. அநேக சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் இந்த தொலைக்காட்சி வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் வெளி தேசத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊர்லலாம் சபையே இல்லை, நாங்கள் சபைக்கே போக முடியாது, நாங்கள் சர்ச்சுக்கு போனால் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் சுற்றணும், இப்படிலாம் சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அங்கே நீங்கள் பரிசுத்த தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கிற அந்த முதல் பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே உங்களுக்காக உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். நான் முடிப்பதற்கு முன்பதாய் சொல்லுகிறேன், என் சகோதரனே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வச்சுருக்கிறார். உங்களை ஒரு பெரிய கம்பெனிக்கு டீலராக வச்சுருக்கிறார், இல்லைனா ஒரு ஜெனரல் மேனேஜராக வச்சுருக்கிறார், இல்லை உங்களை கொண்டு சொந்தமாக ஒரு வியாபாரத்தை தொடங்க வச்சுட்டார், இல்லைனா அரசாங்கத்தில் நல்ல ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பொறுப்புகள் தேவன் உங்களுக்கு தந்த உடனே உங்கள்கிட்ட ஒரு மேட்டிமை வரக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் அவரை குறித்த ஒரு பயம், தெய்வத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட என்னை நம்பி இந்த பொறுப்பை அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி உண்மையான முறையில் நீங்கள் செய்ய நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் தலைமுறை ஆசீர்வாதங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அந்த நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு நீங்கள் முதல்ல ஆயத்தப்படுகிறீங்க, மற்றவர்களை நீங்கள் ஆயத்தம் செய்கிறீங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களை கொண்டு எவ்வளோ பேருக்கு நன்மை செய்ய முடியும், எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும், நீங்கள் செய்ய வேண்டும். நான் இந்த வசனத்தை முடிக்கிறேன். இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தில் என்ன தெரியுமா? அனனியா உள்ளே வருகிறார். இங்கே அனனியா வந்து இந்த காரியத்தை செய்து முடித்த உடனே அவன் சொன்னது போல, எப்படி அந்த அனனியா வந்து அவரிடத்தில் சொன்னானோ அதே போல அங்கே அந்த அனனியாட்ட சொன்ன உடனே அனனியாக்கு ஒரு ஆச்சரியம், இவன் தான் இந்த சவுல் தான் நம்மை அதிகமாய் துன்புறுத்தியவன். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பது, உங்களை அதிகமாக யாராவது துன்புறுத்தினாங்களா? பாஸ்டர், உங்கள் சபையை உங்களை குறிவைத்து உங்கள் ஊழியத்தை வளர விடாதபடிக்கு உங்கள் கூடவே இருந்து சில நேரத்தில் உங்களை கண்ணீர் விட விட்டுருப்பாங்க, உங்களை அழுது கதற வச்சுருப்பார்கள். நீங்கள் ஒரு கொஞ்சம் கட்டவும் அவன் தட்டி போட்டுருவான். அப்படி உங்களை துன்புறுத்தி இருக்காங்களா? கவலையப்படாதீங்க, அவர்களை கொண்டு ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பார். அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்பி ஆண்டவர் அவர்களை ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு பங்காளியாக மாற்றுவார். இங்கே வசனம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அனனியா போனார், வீட்டுக்குள்ள பிரவேசிச்சார், அங்கே போய் கையை வச்சாரு. சவுல் மாறினான், அவனுடைய கண்ணிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். நல்ல கவனிங்க, எங்கே போனாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ரட்சிப்பின் அனுபவம் அல்லன்னு சொன்னால் மனம் திரும்பக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாக்கியம், இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் வசனத்தின்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானஸ்நானத்தில் தான் அது முடிகிறது. இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கலைங்க, இதுவரைக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை எடுக்கலை.
அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலைமை, என்னுடைய சூழ்நிலைமை அல்லது என் தனிப்பட்ட சூழ்நிலைமை, நான் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நான் யோசிக்கலன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கண்களை மூடுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். இந்த வசன சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பினுடைய ஒரு மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறுவீர்கள். நீங்கள் யாரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கூட என் தேவன் உங்களோடு இடைபடுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபெற்றதுக்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைபெற்றதுக்காய் நன்றி அப்பா. அநேகரோடு கர்த்தர் இடைபெற்று கொண்டிருக்கிறீங்கப்பா. சவுலுடைய வாழ்க்கையில் நாங்கள் சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த சவுல் மிக மிக கொடுமையான, மிக மிக வேதனையான, தெய்வத்தை துன்புறுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லும் பொழுது அனனியாவால் முடியல. சில நேரங்களில் எங்களால் முடியலப்பா, இவங்களெல்லாம் ஏன் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார், எதுக்காக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்படி கஷ்டப்படுத்துகிறார்களே என்று சொல்லி சில நேரங்களில் பெற்றோரை பார்த்து பிள்ளைகளும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும் எதுக்காக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பேசாமல் இந்த உலகத்தை விட்டு போயிடலாமேன்னு நாங்கள் எரிச்சலில் வேதனை தாங்க முடியாமல் புலம்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு உண்டுப்பா. இந்த வாழுகிற நாட்களில் இவர்களுக்கு முதலாவது அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை தாங்கப்பா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. சபை கூடி வரும் அந்த உன்னதமான அனுபவத்தை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே, இந்த வசனத்தின் படி இவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட முதல் நாளில், அந்த அதே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் பெற்ற அபிஷேகம் அவர்களை போதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்களுக்கு அந்த நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு உண்டாகட்டும். வாழுகிற நாட்களில் தங்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆவி ஆத்தும சரீரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஏதாகிலும் பாவங்களில், வீண் பழக்க வழக்கங்களில் விழுந்து கிடக்கக்கூடிய அனுபவம் இருக்கும்னு சொன்னா, அன்றைக்கு சவுல் விழுந்தது போல ஆண்டவரே அவர்களை கையிலாக கொடுத்து தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவமாக இந்த வார்த்தை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. கிருபை கிருபை கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேபாள் தேசத்திற்காக, நேபாள் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற ஆண்டவரே, அந்த தேசத்தை விசாரிக்கிற, அந்த தேசத்துக்கு நேரடியாய் வந்து எங்களோடு ஊழியம் செய்ய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளில் உள்ள விசுவாசிகளுடைய தசம பாகங்கள் சபையாகிய பண்டகசாலைக்கு போகும் பொழுது அந்த சபையிலிருந்து நேபாள் போன்ற இப்படிப்பட்ட தேசங்களில் நடக்கக்கூடிய தரிசனமாகிய பண்டகசாலைக்கு போதகர்களுடைய தசம பாகங்கள் வரட்டும். அந்த தசம பாகத்தை கொண்டு நேபாள் போன்ற வசனம் சொல்ல முடியாத தேசங்களில் ஊழியங்கள் நடக்கட்டும். அநேக ஆயிரக்கணக்கில் மிஷினரிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால புதிய ஆத்துமாக்கள் தேவனை ஆராதிப்பதற்கு சபைகள் கட்டுவிக்கப்படட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய அன்புக்காக, தரிசனத்திற்காக, நேபாளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தனிநபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பொருத்தனை எடுத்துக்கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த பொருத்தனைகளை ஒரு மிஷினரிக்காக, ஒரு குழந்தைக்காக, ஒரு மிஷினரி குடும்பத்துக்காக சபைகளை கட்டித் தருகிறோம், ஒளிபரப்புகளுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி சொன்னவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றத்தக்கதாய், பொருத்தனைகளை நிறைவேற்றத்தக்கதாய், நேர்ச்சைகளை அவர்கள் நேர்ந்து கொண்டதை செய்யத்தக்கதாக அவர்கள் குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார வாழ்வில் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட இணைந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது இப்பொழுது இந்த நேரம் ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பரலோகத்தின் பங்காளிகளாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய வருகையில், அந்த நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பில் கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட உமக்கு பங்காளிகளாய் உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.